காப்பிரைட்ஸ் இந்த இஷ்யூலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக தான் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அறிவுசார் உரிமை அப்படிங்கிற ஒரு ஆக்டை பயன்படுத்தி அந்த ஒரு பாடலுக்கு இவர் மட்டும் இந்த காப்பிரைட் வாங்கிட்டு இருக்கிறார். இப்போ அந்த வழக்கு கோர்ட்டில் இருக்குது. நேற்று கூட 2 நாளைக்கு முன்னாடி ஜட்ஜஸ் கூட கேட்டாங்க, இல்லை அந்த ஒரு பாடலில் பாடலாசிரியருடைய பங்கு இல்லையா? இது வரைக்கும் இந்த காப்பிரைட் இஷ்யூங்கிறது இந்த மாதிரியான ஒரு இதில் வருமானம் வரும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் போகிறப்ப கேட்கக்கூடிய பாட்டுக்கு காப்பிரைட்ஸ் இருக்குது, படங்களில் யூஸ் பண்ணால் காப்பிரைட்ஸ் இருக்குது. கார்ப்பரேட் இஷ்யூ வந்து அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில் எடுத்த பிறகு தான் இப்போ போயிருக்கு. அதனுடைய நீட்சியாக தான் வந்து இப்போ அந்த கூலி படத்தில் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை சன் பிக்சர்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. இது இளையராஜா வந்து ரஜினிகாந்தை நோக்கி வீசப்பட்ட அம்பு கிடையாது, லோகேஷ் கனகராஜை நோக்கி வீசப்பட்ட அம்பு. இதைத் தொடர்ந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு பாம்பேயை சேர்ந்த ஒரு காப்பிரைட் கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட இளையராஜா அவர்கள் அக்ரிமெண்ட்டில் இருக்கிறாரு. 30 வருஷமாக எந்த பொது வழியிலையும் இளையராஜா வந்து வைரமுத்து மறைமுகமாக அதுவும் இப்போ தான் பேசியிருக்கிறார். மறைமுகமாக அந்த ஞானியா அஞ்ஞானியாங்கிற ஒரு விஷயம்தான் அது ஒரு பெரிய அளவில் அவர் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு, கோபத்தை கொடுத்துருக்கு. அதை எதிர்த்து தான் நம்ம கங்கை அமரன் பேசியிருக்கிறாரு. கங்கை அமரன் பேசுனதில் ஒரு கருத்து ரீதியாக விமர்சனம் வச்சிருந்தா பரவாயில்ல, அதை தாண்டி போய் அவருடைய அரசியல் ரீதியான பார்வை திமுக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஜுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இளையராஜா வைரமுத்து அவர்களுடைய சர்ச்சை ஓய்வதற்குள் இளையராஜா மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். என்ன அப்படின்னா, சன் பிக்சர்ஸ் கிட்ட கேட்டிருக்கிறாரு, என்னுடைய பாடல்களை கூலிங்கிற படத்தில் பயன்படுத்திருக்கிறீங்க, அதற்கு முறையான ஒரு ராயல்ட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இது வந்து ரஜினியை எதிர்க்கிறதுக்காக இப்படி பண்ணுறாரா அல்லது உண்மையாகவே தன்னுடைய பாட்டுக்காக தான் கேட்குறாரா இளையராஜா அவர்கள்? இல்லை, முதல்ல இந்த காப்பிரைட்ஸ் இந்த இஷ்யூலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக தான் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அறிவுசார் உரிமை அப்படிங்கிற ஒரு ஆக்டை பயன்படுத்தி அந்த ஒரு பாடலுக்கு இவர் மட்டும் இந்த காப்பிரைட் வாங்கிட்டு இருக்கிறார். இப்போ அந்த வழக்கு கோர்ட்டில் இருக்குது. நேற்று கூட 2 நாளைக்கு முன்னாடி ஜட்ஜஸ் கூட கேட்டாங்க, இல்லை அந்த ஒரு பாடலில் பாடலாசிரியருடைய பங்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க, நிறைய கேள்விகளை வச்சுருக்காங்க. இதுக்கு நீதிமன்றம் ஒரு சரியான ஒரு தீர்ப்பை கொடுக்குங்கிறது தான் எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க. ஒரு பாடல் உருவாவதற்கு ஒரு இசையமைப்பாளர் முக்கிய காரணமாக இருந்தாலும் அதுக்கு பாடக்கூடிய பாடகர்கள், அது எழுதக்கூடிய அந்த பாடலாசிரியர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லாருடைய பங்கும் சேர்ந்து தான் ஒரு பாடல். ஒரு டியூனை மட்டும் நம்ம வந்து ஒரு பாடல்னு நம்ம சொல்லிட முடியாது. அது ஒரு டியூனாக தான் இருக்கும். எல்லாருடைய பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு பாடலாக வரும். இதுதான் இப்போ அந்த வழக்கினுடைய இது. இதைத் தொடர்ந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு பாம்பேயை சேர்ந்த ஒரு காப்பிரைட் கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட இளையராஜா அவர்கள் அக்ரிமெண்ட்டில் இருக்கிறாரு. அந்த நிறுவனங்கள் தான் இவர் சம்மந்தப்பட்ட பாடல்கள் யார் யார் பாடினாங்களோ எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. அதாவது டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோவாக இருக்கட்டும், இல்லை வந்து எஃப்எம் ரேடியோவாக இருக்கட்டும், அதெல்லாம் கூட வர்த்தக ரீதியான வருமானம் வரக்கூடியது. இசைக்கலைஞர்கள் பாடினா கூட அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, பாடுறது கூட அனுப்புகிறாங்க. அது இளையராஜாவோட பயணப்பட்ட எஸ்பி பாலசுப்ரமணியமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதுக்கு பிறகு அதை வித்ரா பண்ணார், சமரசம் ஆகிட்டாங்க, அதுக்கு பிறகு அவர் இறந்து போனார், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி வந்து இந்த கார்ப்பரேட் இஷ்யூ வந்து அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில் எடுத்த பிறகு தான் இப்போ போயிருக்கு. அதனுடைய நீட்சியாக தான் வந்து இப்போ அந்த கூலி படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை சன் பிக்சர்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. இது இளையராஜா வந்து ரஜினிகாந்தை நோக்கி வீசப்பட்ட அம்பு கிடையாது, லோகேஷ் கனகராஜை நோக்கி வீசப்பட்ட அன்பு. அதை சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. அவரோட தயாரித்த ஃபைட் கிளப் படத்துலையும் பயன்படுத்தியிருக்கிறார் வார்த்தைகளை. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள படங்களையும் விக்ரமலையும் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதனால் என்னோட அனுமதி வராமல் பயன்படுத்தியிருக்கிறாருன்னு. இது படத்தில் பயன்படுத்துகிறப்ப ஒரு 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 கட்டசிக்காகவாவது அவரிடம் ஒரு அனுமதி வாங்கியிருக்குங்கிறது. ஒரு படத்தினுடைய தலைப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வச்சு இந்த தயாரிப்பாளர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கணும். அது வந்து நம்ம ரூல்ஸ். இந்த கூலின்னா கூலி படத்தினுடைய முன்னாடி தயாரிப்பாளர்கள் 7 சேனல் மாணிக் நாராயணன் அவர்கிட்ட ஒரு முறையான ஒரு அனுமதி வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு தான் தயாரிப்பாளர் சங்கத்தை அது பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும் போது இந்த ஒரு பெரிய படங்களில் ஒரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய இயக்குனர் பயன்படுத்துகிறப்ப அது ஏன் அதை தவறு விட்டாருன்னு தெரியல. இப்போ காப்பிரைட்ஸ் இஷ்யூங்கிறது பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அதை அவர் ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு பெரிய படம், சன் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம் தயாரிக்கிற படத்தில் பயன்படுத்துகிறப்ப அதை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே அதை வாங்கியிருக்கணும், பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இல்லை ஒரு ரஜினிகாந்த் அவர்களை விட்டு இளையராஜா அவரோட பேசியிருந்தா கூட இந்த பிரச்சனை பேசும். ரஜினி கிட்ட அவர் கேட்டிருக்கலாம் முதல்ல. இல்லை, இந்த சம்பவம்லாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குமாங்கிற சந்தேகமாக இருக்குது. இவரோட காப்பி ரைட்ஸ் ஆக்ட் வாங்கியிருக்காங்களா, இல்லை அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா, ஓரளவு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்களா
அப்படிங்கிற எதுவுமே தெரியல. இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகு தான் வெளியில் தெரிய ஆரம்பிச்சு. 96 படத்துலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அது இல்லை கார்பரேட்ஸ் அதுக்கு கிளைம் பண்ணியிருப்பாங்க, இல்லை அது ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு நஷ்டஈடு பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இந்த படத்துக்கும் ஏதாவது ஒரு இது நடக்கும், கண்டிப்பாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. லீகலாக அவங்க திருப்பி நோட்டீஸ் அனுப்புவாங்க, இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது அவங்க கிளைம் பண்ணுறாங்களான்னு தெரியல. திரையுலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா பலரும் எழுப்புற குரல், இளையராஜா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, இப்போ வந்து ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு, இவ்வளோ நாள் ஒரு பிரைமில் இருந்தார், எல்லாமே அவர் சம்பாதிச்சிட்டாரு, ஆனால் இன்னமும் ஏன் அவர் பணம்னு கேட்டுருக்கிறாரு, அந்த மாதிரியான குரல்கள் எழுப்புறாங்க. இல்லை ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த காப்பிரைட் இஷ்யூங்கிறது இந்த மாதிரியான ஒரு இதில் வருமானம் வரும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் போகிறப்ப கேட்கக்கூடிய பாட்டுக்கு காப்பிரைட்ஸ் இருக்குது, படங்களில் யூஸ் பண்ணால் காப்பிரைட்ஸ் இருக்குது, டெலிவிஷன் ஷோவில் பண்ணால் காப்பிரைட்ஸ் இருக்குது, மொபைலில் காலர் டியூன் வச்சா அதுக்கு காசு வருது, யூடியூப்பில் பாட்டு கேட்டால் காசு வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரியான சோர்சஸ்லேருந்து பணம் வருது. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான பணங்கள் வர்றது தெரியாது. ஆனால் திடீர்னு அவருடைய படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500-600 படங்களுக்கு மேலே அந்த படங்கள்லேருந்து திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு பணம் பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபா பணம் வந்து மாதம் மாதம் வருது. அப்படிங்கும் போது இது அவங்க ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக தெரியுது. இதை சுற்றி ஒரு பெரிய நிறுவனம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இந்த மாதிரியான பணங்களை வசூல் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த நிறுவனங்கள் வந்து இளையராஜாவினுடைய அந்த முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த அவருடைய பழக்க வழக்கங்கள், ரஜினிகாந்தோட பழக்க வழக்கமாக இருக்கட்டும், எஸ்பிபியோட பழக்க வழக்கமாக இருக்கட்டும், எதையும் பார்க்குறதில்ல. அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸாகவே வந்து எல்லோருக்கும் அனுப்புகிறாங்க. அது வந்து இளையராஜா அவர்களுடைய பேருக்கு வந்து ஒரு பெரிய களங்கம் ஏற்படுத்திகிட்டே இருக்குது. ஏன்னா இளையராஜா வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பொக்கிஷமாக, தமிழ்நாட்டினுடைய சொத்தாக தான் எல்லாம் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவரிடமிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றப்ப அது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு அவருடைய பேரை கெடுக்கிற வகையில் தான் இருக்குது. பணம் ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் சுற்றி நிறைய சர்ச்சை வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு அவர் இளையராஜா அவர்கள் தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து எந்த விதமான ஒரு தைரியத்தோடு பண்ணுறாரு, தனக்கு பின்னாடி பல நடிகர்கள் இருக்கிறாங்க, விஜய் இருக்கிறாங்க, ரஜினி இருக்கிறாங்க, அப்படிங்கிறதால இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கார்பரேட்ஸ் விஷயங்கள்லாம் கண்டுக்கிடாமல் அவர் இஷ்டத்துக்கு செயல்படுறாரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சின்மையை கூட அவர் வந்து டப்பிங் பண்ண வச்சுருந்தார் லியோவில். ஸோ ஒரு அதீத இதில் இருக்கிறாரா லோகேஷ்? இல்லை, லோகேஷ் வந்து ப்ராப்பராக இப்போ ஒரு 5-6 படம் ஒர்க் பண்ணி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்து ஒரு டேரக்டர் ஆகியிருந்தாருன்னா அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறாரு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய டேரக்டர் ஆகிட்டார். அப்போ அந்த சினிமாக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவருக்கு தெரியல. அவர் கூட இருக்கிற ஆட்களும் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த ஆட்களாக இருந்தாங்கன்னா அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ தயாரிப்பு நிறுவனங்கள் இதை கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணியிருக்கணும், அது ஏன் அவங்க விட்டாங்கன்னு தெரியல. சார், இளையராஜா வைரமுத்து சர்ச்சை வந்து ஓரளவு முடிஞ்சிருக்கா? இளையராஜா தரப்புல வந்து பல விமர்சனங்கள் முன் வச்சாலும் வைரமுத்து தரப்பு இன்னும் வந்து சைலண்டாக இருக்கிறாங்க. ஒரு சில ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது, யாரை நோக்கி போடுறாரு அப்படின்னு வைரமுத்து அவர்கள் தெரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் வைரமுத்து அதை கடந்து போயிட்டாரா அந்த விஷயத்துல இருந்து? இல்லை, வைரமுத்துவும் அதை பெருசாக பேசலை, இளையராஜாவும் பெருசாக பேசலை. கிட்டத்தட்ட அவங்க பிரிஞ்சு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது. 30 வருஷமாக எந்த பொது வழியிலையும் இளையராஜா வந்து வைரமுத்தை பற்றி பேசினே கிடையாது. அதேமாதிரி வைரமுத்தும் இளையராஜாவை பற்றி எந்த விதமான விஷயம் பேசினே கிடையாது. மறைமுகமாக அதுவும் இப்போ தான் பேசியிருக்கார். மறைமுகமாக அந்த ஞானியா அஞ்ஞானியாங்கிற ஒரு விஷயம்தான் அது ஒரு பெரிய அளவில் அவர் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு, கோபத்தை கொடுத்துருக்கு. அதை எதிர்த்து தான் நம்ம கங்கை அமரன் பேசியிருக்கிறாரு. கங்கை அமரன் பேசுனதில் ஒரு கருத்து ரீதியாக விமர்சனம் வச்சுருந்தா பரவாயில்ல, அதை தாண்டி போய் அவருடைய அரசியல் ரீதியான பார்வை, திமுகவோட நெருக்கமாக இருக்கார், கலைஞரோட இதாக இருந்தார், அதனால் அதில் கொஞ்சம் இது வாங்கிட்டார், நாங்கள் தான் அவரை உருவாக்கணும். அதாவது என்னென்னா இவர் சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்து பதிவு பண்ணலாம், அதை விட்டுட்டு அவருடைய திறமையின் மீதே அவர் சந்தேகப்படுறாரு. நாங்கள் தான் அவரை உருவாக்கணும். அப்போ இவர் தான் அவர்கள் கவிதை சொல்லிக் கொடுத்த மாதிரி, இவர் தான் பாடல்கள் எழுதி சொல்லிக் கொடுத்த மாதிரியும், டெய்லி வந்து நீங்கள் வந்து இளையராஜாவுடைய ஃபோட்டோவை வந்து பூஜை பண்ணணும், இல்லை இதோட நிப்பாட்டிக்கிங்க அப்படின்னு மிரட்டுகிற தோணியில் என்னென்னமோ பேசுகிறார். இதெல்லாம் அந்த அவருடைய தகுதிக்கு மீறியான ஒரு விமர்சனமாக இருக்குது. கங்கைமரனுங்கிறவர் ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் தான், அவரும் இன்றைக்கி வந்து ஒரு மறக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய தகுதிக்கு மீறியான ஒரு விமர்சனங்கள் வைக்கிற போது இரண்டு சைட்லேயுமே இன்றைக்கி வந்து விமர்சனங்கள் பெருசாக போய் இது ஒரு கட்சி ரீதியான விமர்சனமாக, சாதி ரீதியான விமர்சனமாக இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பிரிஞ்சு போய் பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கு. இந்த நேரம் வரை வைரமுத்து அவர்களோ இளையராஜா அவர்களோ இதை பற்றி எந்த விதமான பேசலை, இனிமேலும் பேச மாட்டாங்க. இது கொஞ்ச நாளில் அப்படியே உதாகரமாக பேசி அடங்கிடும், அவ்வளோதான். அந்த சாதி மதம் கட்சி இதெல்லாம் எப்படி உள்ள வருது? அது கங்கை அமரன் ஆரம்பித்தது தான் அது. இப்போ இளையராஜாவை பற்றி அவர் தனிப்பட்ட முறையில் இளையராஜா பற்றி தான் ஒரு மறைமுகமாக தான் பேசியிருந்தாலும் நேரடியாக கூட சொல்லலை. ஆனால் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இவருடைய திறமையின் மீதே ஒரு சந்தேகம் வைக்கிறார். நாங்கள் தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தோம், நாங்கள் தான் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவருடைய திறமையின் மீதே ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ரெண்டாவது, அவர் அரசியல் ரீதியாக அவர் எந்த கட்சியிலையும் வைரமுத்து உறுப்பினரோ இதோ கிடையாது. சில கலைஞரோட நெருக்கமாக இருந்தார், அது இலக்கிய ரீதியாக நெருக்கமாக இருந்தாருன்னு இருக்கார், திராவிட இயக்க சிந்தனையாளராக இருக்கார், அதை நோக்கி வைக்கிறார். இப்போ இதெல்லாம் அது பேச வேண்டிய அவசியம் இல்லையே.
வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் 2 பேருக்கும் உள்ள ஒரு பிரச்சனையை இது ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையாக மாற்றினதே கங்கைமரன் தான். இப்போ அது 2 பேர் பிரிவாக பிரிஞ்சு அதை 2 கட்சிகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையாக மாறி 2 சமூகத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையாக மாறி இருக்குது. இப்போ கங்கைமரன் வந்து இவரை பேசின பேச்சுக்கு அவருடைய விளக்கமோ கண்டனமோ அறிக்கையோ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்காது. அவர் தாண்டி வேறு விஷயங்கள் பேசினது தான் இப்போ பெரிய அளவில். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவல்களை மிக்க நன்றி.